அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. பிஸ்மில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ஆர் வி ட்ரூலி சப்மிட்டிங் டு காட் அலோன்? நம்ம உண்மையிலேயே அல்லாஹ்க்கு சரணடைகின்றோமா? சுருக்கமா சொல்லப்போனா நம்ம உண்மையிலேயே நம்ம முஸ்லிமா, சரணடைந்தவர்களா இருக்கமா, சப்மிட்டரா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கினேன். ஏன் நம்மளுக்குள்ளேயே நம்ம கேள்வி கேட்டுக்கணும்னு நம்ம சொல்றோம்னா, அது நான் வந்து எனக்குள்ள கேட்டுக்கிட்டாதான் அது வந்து உண்மையான பதில் வரும். மத்தவங்க வந்து நம்ம கேட்கும்போது வந்து அது வந்து முழுமையா 100% உண்மையானதா இருக்காது. ஆனா நம்ம வெளிப்படையா நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம தான் வந்து ரொம்ப நாளா சப்மிஷன்ல இருக்கோம். நாங்க தான் ஒரிஜினல் சப்மிட்டரு. நாங்க தான் சப்மிட்டரு. நாங்க பழைய காலத்து சப்மிட்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும் நம்ம வந்து சப்மிட்டரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அத வந்து கேள்வியில அல்லாஹ் வந்து சப்மிட்டரோட தன்மை, சப்மிட்டர்னா முஸ்லிம். அந்த முஸ்லிம்களோட தன்மைய வந்து அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்கள்ல சொல்லியிருக்காங்க. அந்த தன்மைலாம் நம்மகிட்ட இருந்தாதான் நம்ம அல்லாஹ்வ பொறுத்தவரைக்கும் நம்ம உண்மையான முஸ்லிம், உண்மையான சரணடைந்தவர்களா இருப்போம். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் வந்து ஒரு உதட்டளவுல வந்து நானும் சப்மிட்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிற மாரி போயிடும். இந்த கேள்விய தான் நம்ம தலைப்பா வச்சுக்கிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன்லேருந்து அல்லாஹ் நம்மளுக்கு என்ன கற்றுத் தராங்க அப்படின்னு பார்ப்போம். உண்மையிலேயே நம்ம வந்து அல்லாஹ்க்கு சரணடைகின்றோமா? அப்படின்னு இந்த இதுல ஆரம்பிக்கும்போது சரணடைதல் என்னன்னா வந்து அது வந்து ஒரு வார்த்தை மட்டும் இல்ல. உண்மையான சரணடைதல் வந்து இதயத்திலேருந்து, நம்ம சிந்தனையிலேருந்து, செயல்லேருந்து முன்னுரிமை கொடுக்கிறோம். எதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு உள்ளது எல்லாத்தையும் உள்ளடக்கியதா இருக்கு. உண்மையான சரணடைந்தவர்கள் வந்து கலாச்சாரத்தை விட, சமுதாயத்தை விட, தங்களுடைய சொந்த ஆசைகளை விட, பாரம்பரியத்தை விட, தனிப்பட்ட கருத்துக்களை விட அல்லாஹ்வோட வார்த்தைய மேலாக வைப்பாங்க. அல்லாஹ்வோட கட்டளைக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அல்லாஹ்வை சார்ந்திராம யாருக்கும் எதுக்கும் சக்தி இல்ல. அல்லாஹ்வை சார்ந்துதான் மத்தவங்களுக்கு சக்தி இருக்கு. அல்லாஹ்வை சார்ந்திராம நம்மளோட பணத்துக்கோ, நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ, நம்மளோட தொழிலுக்கோ, மருந்துக்கோ, டாக்டருக்கோ, எந்தவித எக்யூப்மெண்ட்டுக்கோ எதுக்குமே வந்து சக்தி இல்ல. எல்லாத்துக்கும் சக்தி வந்து அல்லாஹ்வை சார்ந்துதான் இருக்கு அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்றது. மனப்பூர்வமா நம்பிக்கை கொள்றது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையிலோட ஒரு நோக்கம் நம்ம நிறைய வாட்டி இந்த வசனத்தை படிச்சிருக்கோம். சூரா 51 வசனம் 56. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னை மட்டுமே வழிபடுவதற்காகவே அன்றி ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை கொடுத்திருக்காங்க. நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னா வந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்குறதுக்காக, அல்லாஹ்வுடன் சேர்ந்து யாரையுமோ அல்லது எதையோ சேர்த்து அழைக்க கூடாது. அல்லாஹ்வுடன் மற்றது நம்பக்கூடாது அப்படின்னு உள்ள இந்த டெஸ்ட்ல நம்ம ப்ரூவ் பண்றதுக்காக தான் நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கோம். நம்மளோட மார்க்கத்தோட பிரின்சிபல் கொள்கை என்னன்னா வந்து குர்ஆன்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம மார்க்க ஆதாரமா எடுத்துப்போம். குர்ஆன்ல இல்லைன்னா அது வந்து நம்மளோட மார்க்க ஆதாரம் கிடையாது. குர்ஆன்னு சொல்றது வந்து இதுக்கு முந்தி அனுப்பப்பட்ட அல்லாஹ்வால அனுப்பப்பட்ட எல்லா வேதங்களையும் உள்ளடக்கியதா அந்த குர்ஆன். அந்த குர்ஆன்னு உள்ளது டாக்டர் ரஷாத் கலிஃபா அல்லாஹ்கிட்டேந்து மிராக்கிள் அற்புதத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு கணிதத்துல 19 அடிப்படையில ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லையும் எது கன்ஃபார்ம் பண்ணி ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதுதான் அந்த குர்ஆன். அந்த குர்ஆன்ல நம்ம இருந்துச்சுன்னா நம்ம மார்க்க ஆதாரமா எடுத்துப்போம். ஆனா நம்ம மார்க்க ஆதாரமா அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு உள்ளது நம்மளோட பிரின்சிபல்லா இருக்கு. நம்மளுடைய நோக்கம் வந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்குறது அப்படின்னு உள்ளதை பார்த்திருக்கோம். ஏன்னா நம்ம ஏன் படைக்கப்பட்டவங்கன்னா சம்பாதிக்கிறதுக்காகவோ, அதுக்கு மட்டுமாவோ, அல்லது சாப்பிடுறதுக்காகவோ, அல்லது உறங்குறதுக்காகவோ, அல்லது சமுதாயத்தை பின்பற்றுறதுக்காகவோ மட்டும் அல்ல. இந்த உலக வெற்றியை தேடுவதற்காக மட்டும் அல்ல. நம்ம படைக்கப்பட்டது நோக்கம் வந்து அல்லாஹ்வை வழிபடுவதற்கு. அல்லாஹ்வைன்னு சொன்னா அல்லாஹ்வை மட்டும்
வழிபடுவதற்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இஸ்லாம் சரணடைதல்னா வந்து அறம் சார்ந்தவையா இருக்கு. நம்ம வந்து அல்லாஹ்வை வந்து வணங்குறோம். ஆனா, அதே நேரத்துல மனிதர்கள் கருத்துக்களையும், சுய விருப்பங்களையும் அல்லாஹ்வோட வார்த்தைக்கு மேலாக வைக்கிறோம். இது நம்மளுக்கு சொல்லும்போது ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா, இந்த கேள்விய நம்மளுக்குள்ளேயே நம்ம பார்க்க இன்டைரக்ட்டா வந்து நம்ம நெறைய திருத்திக்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா வந்து நம்ம கடினமாக இருந்தாலும் வந்து அல்லாஹ்வை வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்வது, அ குர்ஆனை அ குர்ஆனை பார்த்து நம்மள வந்து சரி செய்து கொள்வது, மதத்த கண்மூடித்தனமா பின்பற்றாம இருக்கிறது, சைத்தானின் அடிச்சுவட்ட பின்பற்றாம இருக்கிறது. இதெல்லாம் வந்து சரணடைந்தல்ல உள்ளடக்கியதா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து குர்ஆன்ல பார்க்கிறோம். அதாவது எப்படின்னா, கடினமான டைம்ல கூட அல்லாஹ்வ நம்ம உறுதியா பற்றி பிடிச்சுக்கின்னு, குர்ஆன பார்த்து நம்ம வந்து நம்மளோட மிஸ்டேக் எல்லாம் வந்து சரி செஞ்சுக்கின்னு, அதுக்கப்புறம் வந்து மற்றவங்க பேச்ச வந்து கண்மூடித்தனமா நம்ம பின்பற்றக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல சைத்தானோட அடிச்சுவட்ட நம்ம பின்பற்றக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வந்து அல்லாஹ் நம்ம நம்பிக்கை கொண்டோரேந்து நம்மள கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கு. 2:208 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் நீங்க முழுமையான சரணடைந்தலை தருவிட வேண்டும். சைத்தானின் அடிச்சுவற்றை பின்பற்றாதீர்கள். ஏன்னா வந்து அவன் உங்களுடைய தீவிரமான விரோதியா இருக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு எச்சரிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து நம்மள்ல வந்து சில பேர் வந்து தொழுவும்போது அல்லாஹ்க்கு முழுமையா அடிபணியிறோம். ஆனா வியாபாரம் பண்ணும்போது அந்த மாரி அல்லாஹ்க்கு ஒரு பயந்த நிலையில இல்லாம இருக்கோம். அதே மாரி வந்து அ வணக்கத்துக்கு அல்லாஹ்வ நம்ம வணங்கும்போது, திக்ர் பண்ணும்போது, நம்ம வந்து அல்லாஹ்க்கு நம்ம பயந்த நிலையில இருக்கோம். ஆனா நம்மளோட குணநலங்கள்ல வந்து இன்னும் நம்மளுக்கு சில தீய பழக்கங்கள் இருக்கு. அத நம்ம திருத்திக்க வேண்டியது இருக்கு. அதே மாரி பொது இடங்கள்ல வந்து நம்ம வந்து நல்லவங்களா இருக்கோம். ஆனா வீட்ல இருக்கும்போது அப்படிப்பட்ட அந்த நல்ல பண்ப வந்து நம்ம கடைபிடிக்கிறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்லப்போனா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும்போது நம்ம அல்லாஹ்க்கு நெருக்கமா இருக்கோம். இதே நம்ம ஊருக்கு போனாலோ, இல்ல மத்த இடத்துக்கு போனாலே வந்து அத வந்து நம்ம கடைபிடிக்கிறது இல்ல. ஈவன் தொழுகைய கூட குர்ஆன் கிளாஸுக்கு வர்றது கூட நம்ம வந்து தவற விட்டுர்றோம். ஒரு சூழ்நிலைய பார்த்து நம்ம வந்து ஒரு சரணடைதல்ல இருக்கோம். ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல. நான் கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்தேன்னா, நான் அல்லாஹ்வ நெனப்பேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அல்லாஹ்வ நினைக்கிறாங்க. கடல்ல வந்து மாட்டிக்கிட்டு தத்தளிக்கும்போது அல்லாஹ்வ நினைக்கிறாங்க. அவங்கள வந்து அந்த கஷ்டத்திலேருந்து நான் காப்பாத்துனோனே, அவங்க வந்து அல்லாஹ்வ மறந்துர்றாங்க. அந்த மாரி சில குணநலங்கள் நம்மகிட்டயும் இருக்கு. அத வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். எல்லா சமயத்திலயும் அல்லாஹ்வே நம்ம சார்ந்து அல்லாஹ்வோட உள்ளச்சத்தோட இருக்கணும் அப்படின்னு. அல்லாஹ் வந்து குர்ஆன்ல இன்னொரு வசனத்துல சொல்லியிருக்காங்க. பப்ளிக்கா இருக்கும்போது அவங்க வந்து அல்லாஹ்க்கு அ பயந்து இருக்காங்க. அவங்க தனிமையில இருக்கும்போது அப்போ அந்த மாரி சொல்லிட்டு, தங்களுடைய தனிமையில் இருக்கும்போது மிக்க அருளாளரிடம் பயபக்தி செலுத்துறவங்க தான் வந்து உண்மையான நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல சொல்லியிருக்கிறதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால நம்ம வந்து எங்க இருக்கோம்னு நம்ம பொருட்டல்ல. ஈவன் நம்ம பப்ளிக்கா இருந்தாலும் சரி, நம்ம தனிமையில இருந்தாலும் சரி, அல்லது கஷ்டத்துல இருந்தாலும் சரி, இல்ல சுகத்துல இருந்தாலும் சரி, இல்ல பொது இடத்துல இருந்தாலும் சரி, வீட்ல இருந்தாலும் சரி, நம்ம ஒரு வணக்க வழிபாடுல இருந்தாலும் சரி, மத்த நம்மளோட கேரக்டர், நம்மளோட எண்ணங்கள்ல இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் அல்லாஹ்க்கு நம்ம சார்ந்து, அல்லாஹ் ஒரு தன்மை சொல்லியிருக்காங்கல்ல, இந்த இந்த இத செய்யுங்க, இந்த இத செய்யாதங்கன்னு. அந்த மாரி பயந்து அல்லாஹ்க்குள்ள விஷயத்துல நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா உண்மையான சரணடைதல் வந்து வாழ்க்கையில வந்து எல்லா பகுதியிலும், எல்லா காலத்திலயும், எல்லா இடங்கள்லயும், எல்லா சூழ்நிலையிலும் இருக்க வேணும். நான் வந்து சூழ்நிலையில இருந்தா தான் நான் வந்து அல்லாஹ்க்கு நெருக்கமா இருப்பேன். நான் வந்து ஏதோ வேற ஊருக்கு போயிட்டாலோ, இல்ல வேற மக்களோட நானு இருந்தாலோ, அல்லது வேற சிச்சுவேஷன் ஃபைனான்சியல் ஸ்டேட்ல நானு இப்போ கொஞ்சம் கஷ்டமான நிலைமையிலேருந்து கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாலோ, நான் அப்படி இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்றது சப்மிஷன் கிடையாது. சரணடைதல் கிடையாது. எல்லா நிலையிலயும் நம்ம பணம் தேவை உடையவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இப்ப செல்வாக்கு அதிகமா இருந்தாலும் சரி, நல்ல நிலைமையில இருந்தாலும் சரி, கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில இருந்தாலும் சரி, அதே மாரி வந்து உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, உடம்பு
நம்ம உடம்பு சரியில்லாம இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலயும் அல்லாவை சார்ந்து இருக்குன்னு. ஏன்னா நம்ம குரான் கிளாஸ்ல கூட நம்ம பார்த்திருக்கோம். நம்ம பேசுனது நம்ம அத பத்தி பேசியிருக்கோம். இந்த வாகனத்துல ஏறும்போது நம்ம வந்து அல்லாஹ்வ வணங்குறோம். அது வந்து நம்ம உள்ளுக்குள்ள ஒரு பயத்தோட நம்ம ஒ அ இத நம்ம வந்து அல்லாஹ்வ வணங்குறோம். இதுல கூடாது, வாகனம் வந்து ரிப்பேர் ஆகி பாதியில நின்றக்கூடாது, எந்தவித தடங்கலும் வரக்கூடாதுன்னு. அது அல்லாஹ் வந்து நம்மள சேஃபா போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்த பிறகு, அது நன்றி செலுத்த மறந்துர்றோம். இது வந்து ஒரு சின்ன இதா இருந்தாலும், இது நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா எல்லா சூழ்நிலையிலயும் நம்ம அல்லாஹ்வ வந்து வணங்குவாங்க. இவங்க தான் வந்து சரணடைந்தவர்கள். இவங்க தான் உண்மையான முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம குரான்ல சொல்றத புரிஞ்சிருக்கோம். இதே இதுல பெருசா சொல்லும்போது தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது அல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த கடல்ல தத்தளிக்கும்போது அவங்களுக்கு அல்லாஹ்வோட உதவி தேவைப்படும்போது அல்லாஹ்வ அழைக்கிறாங்க. அவங்க சேஃபா வந்து கரை சேர்ந்த உடனே அல்லாஹ்வ மறந்துடுறாங்க. இதே மாரி தான் வந்து நம்மளுக்கு அல்லாஹ்வோட உதவி வரும்போது வாகனத்துல ஏறி உட்கார்ந்தோனே நம்ம வந்து அல்லாஹ்வ வணங்குறோம். அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தோனே அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்த மறந்துர்றோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம்னு எடுத்துக்காம, இதுவும் ரொம்ப பெரிய விஷயம் தான். இத நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து சரணடைந்தவர்கள வந்து கலாச்சாரம் மற்றும் சமுதாயத்தை விட அல்லாஹ்வுக்கு வந்து கீழ்ப்படிவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு சோதனையா இருக்கு. அதாவது நாம வந்து கடவுள பின்பற்றுறோமா? அல்லது சமுதாயத்தோட சடங்குகள பின்பற்றுறோமா? சில நேரங்கள்ல வந்து நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட ஊர் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, குரான வசனத்த விட நம்ம அதுக்கு வந்து முன்னுரிமை குடுக்குறவர்களா சில டைம்ல நம்ம ஆயிர்றோம். அதனால எங்களுக்கு முன்னிருந்தவங்க எப்படி செஞ்சாங்களோ, அதத்தான் நம்ம செய்வோம் அப்படின்னு அல்லாஹ் வந்து குரான்ல நம்ப மறுப்பவர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. 2ல 170ல சொல்லுறாங்க. சொல்லி காமிக்கிறாங்க. எங்களுக்கு முன்னிருந்தோர் எத செஞ்சாங்களோ, அதைத்தான் நாங்க செய்வோம். சமுதாயம் வந்து இதத்தான் ஏற்றுக்கொள்ளுது. எல்லாரும் வந்து இதத்தான் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சமுதாயத்தையும், பாரம்பரியத்தையும் பார்த்துட்டு, நான் சத்தியத்திலிருந்து நம்ம திசை திருப்பிறக்கூடாது அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சப்மிஷன்ல நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நம்ம என்னாண்டு சப்மிஷன்ல இருந்தாலும், ஒரு பாரம்பரியத்த நம்ம பின்பற்றக்கூடாது. பாரம்பரியம்னு சொல்றது வந்து சப்மிஷனுக்கு வந்த பிறகும் சரி. இவங்கலாம் சப்மிஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு. இவங்க சொல்லிட்டாங்கன்னா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த அல்லாஹ் வெரிஃபை யுவர் செல்ஃப்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த வெரிஃபைய வந்து நம்ம எல்லா நேரத்திலயும் கடைபிடிக்கணும். வெரிஃபைனா வந்து சரி பார்த்துக்கிறது. எத சரி பார்த்துக்கணும்னா, அல்லாஹ் வந்து வேதமான குரான குடுத்துருக்காங்க. அதுல சரி பார்த்துக்கணும். அதுதான் நம்மளோட மார்க்கத்தோட பிரின்சிபலு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம அதுல சரி பார்த்து குரான்ல இருந்துச்சுன்னா, அத மார்க்க கடமைகளா, மார்க்க சடங்குகளா, மார்க்கத்தோட ஆதாரமா அத எடுத்துக்கணும். அப்படி இல்லாட்டி அது வந்து நம்மளுக்கு மார்க்க ஆதாரமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ்வோட கட்டளையா இருக்கு. ஏன்னா வந்து கண்மூடித்தனமா பின்பற்றுவது வந்து ஒரு ஆபத்தானது. அது இதுல சொல்லும்போது வந்து அது மானிட சோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால கலாச்சாரம் வந்து அல்லாஹ்வோட கட்டளைக்கு எதிரா இருந்தாலும், உண்மையான நம்பிக்கையாளர்கள் வந்து அல்லாஹ்வோட கட்டளைய, அல்லாஹ்வுடைய வார்த்தைய தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதற்கு வந்து ஒரு பெரிய துணிச்சல் வேணும். எப்படி துணிச்சல்னா வந்து ஒரு ஷஹாதத், த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் ஃபைத், விசுவாச பிரகடனம் அப்படின்னு அல்லாஹ் வந்து நம்பிக்கையாளர்கள சொல்லியிருக்காங்க. அந்த அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்களோட ஷஹாதத் என்னன்னா, லா இலாஹா இல்லல்லா தான். அப்படின்னு சொல்லிட்டு 3வது சூறால 18வது வசனத்துல பார்க்கிறோம். இதுல உலகத்துல உள்ள மத்த கோடிக்கணக்கான மக்கள் ஒரு தப்பான ஷஹாதத்து சொன்னாலும், என்னோட ஷஹாதத்து, என்னோட விசுவாச பிரகடனம் வந்து லா இலாஹா இல்லல்லா தான். அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு துணிச்சல் வேணும். அது வெளிப்படையா அல்லாஹ் வந்து டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரொக்ளமேஷன் ஆஃப் ஃபைத்ன்னு சொல்லும்போது, அது ஷஹாதத்துன்னு நம்ம அல்லாஹ் கிட்ட வெளிப்படுத்த வேண்டியது இருக்கு. அதுல வந்து அல்லாஹ் நீங்க குரான்ல சொன்னபடிதான் என்னோட ஷஹாதத்து. மத்தவங்க யாரு மத்த பேர அழைச்சுக்கிட்டு வேற வேற ஷஹாதத்து சொன்னானோ, என்னோட ஷஹாதத்து சூரா 3 வசனம் 18 அடிப்படையில உள்ள லா இலாஹா இல்லல்லா தான். அப்படின்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். இப்படிப்பட்டவங்கள தான் அல்லாஹ் வந்து அறிவுடையோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னொன்னு நம்மளுக்கு சப்மிஷனுக்கு தடையா இருக்கிறது வந்து, நம்மளோட ஆசை, மன இச்சை, நம்மளோட வந்து சுய விருப்பம்.
இந்த இதெல்லாம் வந்து சில நேரங்கள்ல வந்து நம்ம உண்மைய அறிந்திருந்தாலும், இந்த மாரி நம்ம வந்து ஆசைகளுக்கு நம்ம வந்து இழுத்து போயிடுது. அதாவது எது எது சொல்லப்போனா மனித சுபாவம்ன்னு சொல்றோம்ல. கோபம், அகந்தை, பேராசை, சோம்பேறித்தனம், இந்த உலக ஆசை, பொறாமை, மாட்டிக்கொள்றதுக்காக செய்ற விஷயம். இதெல்லாம் வந்து நம்மள வந்து நம்ம உண்மைய நம்ம தெரிஞ்சிருந்தாலும், இந்த மாரி விஷயத்துல நம்மளுக்கு இன்னும் நம்ம இந்த வீக்ல இருக்கோம். கோபம் படக்கூடாது, அகந்தை கொள்ளக்கூடாது, பேராசை படக்கூடாது, வீண் பேச்சு பேசக்கூடாது, மத்தவங்கள சந்தேகப்படக்கூடாது. இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருந்தாலும், அந்த வசனம் நம்மளுக்கு ஞாபகம் இருந்தாலும், இந்த மாரி சில சமயத்துல அது நம்மளுக்கு அறிஞ்சிருந்தா கூட, நம்ம அதுல வந்து தவறி இன்னும் விழுந்துகிட்டு தான் இருக்கோம். கோவப்பட்டுர்றோம். மத்த மத்த விஷயம் அல்லாஹ் கூடாதுன்னு சொல்லி இருக்கிறத செஞ்சிர்றோம். அத வந்து அல்லாஹ்கிட்ட நம்ம வந்து மீண்டு அல்லாஹ்கிட்ட நம்ம மீட்சிய தேடி அத வந்து நம்ம வந்து இன்னும் கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனா இத வந்து நம்ம கரெக்ட் பண்ணாம, இத நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணாம வச்சிருந்தா, நம்மளோட சப்மிஷன் நம்மளோட சரணடைதல வந்து இது வந்து அழி அழி அழிச்சிட்டு போயிடக்கூடியதா இருக்கு. இது சின்ன ஆனா கோபம் சின்ன விஷயம் தானே. இதெல்லாம் வந்து மனிதர்களோட இயற்கையா உள்ளது தானே. அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்லாஹ் கூடாதுன்னு சொல்லியிருக்கிற விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். கோவத்த அடக்கிப்பாங்க, அகந்தை கொள்ள மாட்டாங்க அப்படின்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல. இதெல்லாம் நம்ம சின்ன விஷயமா எடுக்காம, ரொம்ப சீரியஸா எடுத்து அத நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இன்னைக்கு நம்ம கோவப்பட்டுட்டோம்னா, அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு கரெக்ட் பண்ணிட்டு, அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும். பெற்றோர்கள வந்து நம்ம எதிர்த்து பேசக்கூடாது, கண்ணியப்படுத்தணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு சூழ்நிலையில நம்ம அப்படி செஞ்சுட்டோம்னா வந்து, அத நியாயப்படுத்தி, அதுக்கு நம்ம செஞ்ச விஷயத்துக்கு சரி காணாம, அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு, அந்த விஷயத்திலேருந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ரிப்பன்ட் ஆவணும். அவங்க வந்து சீர்திருத்திப்பாங்க, கரெக்ட் பண்ணிப்பாங்க. இப்படிப்பட்டவங்கள வந்து அல்லாஹ் வந்து நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு அகந்தை. இந்த அகந்தைய வந்து நம்ம பத்தி நெறைய தலைப்புல நம்ம இத பத்தி நம்ம பேசியிருக்கோம். இந்த அகந்தை வந்து ரொம்ப கொடூரமானது. அத வந்து நீங்க கொல்லணும். கில் யுவர் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து தன்னுடைய அகந்தையே தெய்வமா கொண்ட ஒருவன கவனித்தீரா? அப்படின்னு அல்லாஹ் ஒரு கொஸ்டின் மார்க்கா அந்த வசனத்துல கேட்டு, அதாவது அகந்தை அவன்கிட்ட இருக்கிறதுனால, அதன் விளைவாக அவனோட அறிவு இருந்த போதிலும், அவன அவன வழிகேட்டுல அனுப்பி அவனுடைய செவி புலன்களையும், அவனுடைய மனங்களிலயும் முத்திரையிட்டுடுவேன். மேலும் அவங்க கண்களுக்கு வந்து திரையிட்டுடுவேன். ஒரு அல்லாஹ்வோட தீர்மானத்துக்கு பின்னர் அவர்களை யார் வழிநடத்த இயலும்? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம அகந்தை நம்ம வந்து நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, நம்மகிட்ட அறிவு இருந்தாலும் எவ்வளோ நாலேட்ஜ், எவ்வளோ குவாலிஃபிகேஷனு, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே இருந்தாலும், அது நம்மளோட அறிவுல, செவிப்புலன்ல, நம்மளோட வந்து சீலிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இது அல்லாஹ் கடவுளின் இத்தகையதொரு தீர்மானத்துக்கு பின்னர் எவர் அவனை வழிநடத்த இயலும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்துல 2வது கொஸ்டினா கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அகந்திய தெய்வமா கொண்ட ஒருத்தவன பார்த்தீரான்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கிறாங்க. அடுத்த வசனத்துல இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நான் இந்த மாரி நான் வந்து திரையிட்டுடுவேன், முத்திரையிட்டுடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தீர்மானத்துக்கு பின்னர் எவர் அவன வந்து வழிநடத்த இயலும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது கொஸ்டின் கேட்டுட்டு, 3வது கொஸ்டின் வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள விளக்கத்த சொல்லிட்டு இதுலேருந்து நீங்க வந்து படிப்பினை எடுத்துக்க மாட்டீங்களா? கவனத்துல எடுத்துக்கொள்ள மாட்டீங்களா? உங்களயே நீங்க கரெக்ட் பண்ணிக்க மாட்டீங்களா? திருத்திக்க மாட்டீங்களா? அப்படின்னு அல்லாஹ் இவ்வளோ பெரிய விஷயத்த நம்மளுக்கு வந்து ரப்புல் ஆலமீன் நம்ம மேல கருணையாளரா இருக்கிறனால, நம்மள காப்பாத்தி அல்லாஹ்கிட்ட மீட்சி அடையறதுக்குள்ள உள்ள விஷயமா இத சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஒரு அகந்தையெல்லாம் நம்ம வந்து ஒரு சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஏன்னா வந்து அகந்தை வந்து ரொம்ப பெரிய மோசமானதா இருக்கு அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம்லாம் எப்போதெல்லாம் வந்து ஆசைய வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மோதுதோ, அதாவது நம்மனே பார்க்கிறோம். நெறைய சமயத்துல நம்மளோட ஆசையும், அல்லாஹ்வோட கட்டளையும் வந்து மோதும். நம்ம எத தேர்ந்தெடுக்கிறோம்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன
ஒரு எக்ஸாம்பிள் காலையில ஃபஜருக்கு நம்ம ஃபஜருக்கு எந்திரிச்சு தொழுவுறதும், இல்ல ஃபஜருக்கு முன்னாடி எந்திரிச்சு திக்ர் பண்றதுக்கும் நம்ம எந்திரிக்கும்போது, நம்மளுக்கு ஆசை வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா அல்லாஹ் நீங்க அவங்களோட நம்பிக்கையாளர்களோட தன்மைய சொல்லும்போது, அவங்களோட படுக்கைய வந்து விருப்பத்துடன் துறந்து அல்லாஹ்வ வந்து வழிபடுவாங்க. அல்லாஹ்வுக்கு வந்து ஸலாத்தை கடைப்பிடிப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஸலாத்த கடமையாக்கி வச்சிருக்காங்கல்ல. அத வந்து விருப்பத்தோட நம்ம வந்து வரோம். அந்த சண்டைய வந்து நம்மளால உணர முடியும். ஒரு பக்கம் வந்து நம்மளோட ஆசை வந்து இழுக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அல்லாஹ்வோட கட்டளை நம்மளுக்கு இருக்கு. நம்ம எத நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதே மாரி இந்த மாரி வந்து இந்த மோதுதல், சண்டை வந்து நெறைய விஷயத்துல இருக்கும். இப்போ நைட்டு வந்து நம்ம திக்ர் பண்ணாம வந்து யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆசை தூண்டும். அத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நம்மளோட அல்லாஹ்வோட கட்டளைய நம்ம பின்பற்றுறோமா? அப்படின்னு உள்ளது. இதுதான் வந்து நம்மளுக்குள்ள நடக்கிற ஃபைட்டு. ஆனா உண்மையான நம்பிக்கையாளர்கள் யாருன்னா வந்து, அல்லாஹ்வோட வசனத்துக்கு முன்னுரிமை குடுத்து, அத செயல்படுத்துறவங்க தான் அப்படின்னு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்ப நம்ம முன்னாடி பார்த்தா மாரி தான். சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இதுல நம்ம அந்த அந்த கண்ட்ரோல விட்டுட்டோம்னா, அப்படியே வந்து வழிகேட்டுக்கு எடுத்துட்டு போயிருவோம். ஒரு வசனம் இருக்கு. அது ஞாபகம் இல்ல. அதாவது எப்படின்னா, சைத்தான் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டி அ என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணி, ஒரு வழி பிசுங்க செய்யி, அத வந்து அப்படியே இழுத்துருவான். உண்மையான கேடு எதுன்னா வந்து, அவங்க தப்பான வழியில இருந்துகிட்டு, நாங்க தான் சப்மிட்டரு, நாங்க தான் உண்மையான முஸ்லீமு அப்படின்னு எண்ணும்படி செஞ்சுருவான். அப்படின்னு சொல்லிட்டு அத நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம வந்து இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கணும். இப்ப நானு எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு, நான் எதுக்கு முன்னுரிமை குடுக்குறேன்? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான், சரியான பதில் வரும். அப்பதான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கின்னு, தப்பான இது இருக்கும்போது கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் உண்மையாக அல்லாஹ்க்கு வந்து அடிபணிவது, குரானு நம்மளுடைய வழிகாட்டுதலா எடுத்துக்கிறது அப்படின்னு. உடைய அ இப்ப நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளோட உணர்ச்சிக்கு அல்ல, பெரும்பான்மையான மக்களோட கருத்துக்கள் அல்ல, ஆதாரம் இல்லாத பாரம்பரியமான மற்ற குரான் அல்லாத மற்ற செய்திக்கு அல்ல. நம்மளோட வழிகாட்டுதலா எல்லா வேதத்தையும் உள்ளடக்கியதா குரானு தான் நம்மளோட ஒரே மார்க்கத்தோட வழிகாட்டுதலா ஏற்றுக்கொள்றது. குரான பத்தி அல்லாஹ் குரான்ல பல வசனத்துல சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கலங்கர விளக்கா இருக்கு. இது வழிகாட்டுதலா இருக்கு. இது ஒரு கருணையா இருக்கு. இது வந்து உங்க இது வந்து ஒரு வெளிச்சமா இருக்கு. ஃபுர்கான். ஃபுர்கான்னு சொல்றது என்னன்னா வந்து, இது இதெல்லாம் கெட்டது, இது இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு பிரித்து அறியக்கூடிய அ புக்கா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இதயத்துல தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒன்றுக்கும் நிவாரணமா அல்லாஹ் வந்து அத அப்படியே சொல்லும்போது யாருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்பிக்கையாளர்களுக்கு கருணையா உள்ளது. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 10வது சூறால 57வது வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்திலயும் நம்ம வந்து டீப்பா பார்க்கும்போது, மனிதர்களேருந்து பொதுவா எல்லாரையும் அழைச்சிடுறாங்க. உலகத்துல உள்ள மக்கள் எல்லாரும், எல்லா ஆணோ, பெண்ணு, அதுக்கப்புறம் எந்த நாட்டுல இருக்கிறாங்களோ, எந்த மொழி பேசுறாங்களோ, அதெல்லாம் பொருட்டல்ல. எல்லா மனிதர்களே அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் அந்த வசனத்துல 10வது சூறால 57வது வசனத்துல, மனிதர்களேன்னு அழைச்சு, உங்களோட இரட்சகரிடமிருந்து இதிலே உங்களுக்கு உபதேசமும், உங்க இதயங்களை தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒன்றுக்கும் நிவாரணமும், வழிகாட்டுதலும் வந்திருக்கு. மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு கருணையும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உபதேசம் வந்து உலக மக்கள் எல்லாருக்கும் உபதேசம். அத உலக மக்கள் எல்லாருக்கும் இதயங்கள்ல வந்து தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒன்றுக்கும் நிவாரணமும், வழிகாட்டுதலா இருக்கு. அதுல நம்பிக்கை கொண்டாங்கன்னா, அதுல உங்களுக்கு கருணை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 2ஆ பிரிச்சு காமிக்கிறாங்க. ஒண்ணு உலகத்துல உள்ளவங்க எல்லாரையும் சொல்றாங்க. அதிலேருந்து நம்பிக்கையாளர்கள ஃபில்டர் பண்ணி, அவங்களுக்கு கருணையும் உள்ளது. அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்கள்லாம் நம்ம வந்து இருக்கமா? அப்படின்னு உள்ள அந்த கேள்வியில தான் இன்னைக்கு உள்ள நம்ம சப்ஜெக்ட்டே பார்த்துக்கிட்டு வரோம். அந்த இதுல வந்து நம்பிக்கையாளர்கள் வந்து எல்லாத்துலயும் கரெக்ட்டான இத தேர்ந்தெடுப்பாங்க. பாரம்பரியத்தை பின்பற்ற மாட்டாங்க. குரான் அல்லாத வேற மற்ற சட்ட ஆதாரமா பின்பற்ற மாட்டாங்க. அல்லாஹ்வுடன் சேர்த்து வேற யாரையும் வணங்க மாட்டாங்க.
கண்மூடித்தனமா வந்து மத்தவங்கள பின்பற்ற மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா குரான் வந்து நம்மளுக்கு வந்து ஓதுறதுக்காக மட்டும் இல்ல, அது வந்து கீழ்ப்படியறதுக்காக. அந்த அல்லாஹ் குரான்ல நம்பிக்கையாளர்களுடைய தன்மையை பற்றி சொல்லும்போது, "சமிஅனா வஅதானா" அவங்க வந்து கேட்பாங்க, கீழ்ப்படிவாங்க, செயல்படுத்துவாங்க அப்படின்னு. நம்ம குரான வந்து சும்மா காதுல கேட்டுக்கிட்டே போறதோ, இல்ல வந்து சும்மா நம்ம படிச்சுட்டு அத பின்பற்றாம போறதோ வந்து, அது வந்து சப்மிஷன்ல வந்து முழுமை அடையாது. நம்ம அது உண்மையான சரணடைந்தவர்களா இருக்கோம்னா, அத நம்ம படிச்சு, நம்ம அத புரிஞ்சுகிட்டு அத வந்து செயல்படுத்துறது. இதுக்கு தான் வந்து அல்லாஹ் வந்து வழிகாட்டுதலா, கலங்கர விளக்கா, தொந்தரவு செய்யக்கூடிய எந்த ஒன்றுக்கும் நிவாரணமா குரான அனுப்பிச்சிருக்காங்க. குரான வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும். சும்மா படிச்சுட்டு போறதுக்கோ, இல்ல ஆடியோ போட்டுட்டு கேட்டுட்டு போறதுக்கோ இல்ல. அத உணர்ந்து நம்மளோட மிஸ்டேக்க கரெக்ட் பண்ணிக்கிட்டு ஃபுர்கான் இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டதுன்னு அல்லாஹ் பிரிச்சு அறியறதுக்கு உள்ள விஷயமா சொல்லியிருக்காங்கல்ல. இந்த இதெல்லாம் தவிர்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து கடைப்பிடிங்க. இதெல்லாம் வந்து கடைப்பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அத நம்ம உணர்ந்து, அத நம்ம ஒரு செயல்ல படுத்தும்போது தான், நம்மளோட சப்மிஷன்ல நம்ம வந்து ஒரு முழுமையா உள்ளதா இருக்கோம். ஆனா வந்து சைத்தான் வந்து ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு தான் அத பண்ணி விட்டுட்டா போதும். அது ரொம்ப தூரம் இதே நம்ம கரெக்ட் பண்ணிக்காம நம்ம வாழ்க்கையில ரொம்ப தூரம் அதே மிஸ்டேக்ல இருக்கும்போது, நம்ம வந்து அல்லாஹ் சொன்ன பாதையிலேருந்து ரொம்ப தூரமா போயிறதா இருக்கு. சிராத்துல் முஸ்தகீம் அப்படின்னு பாதைன்னு சொல்றது என்னன்னா, இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதா. அவங்க வந்து அகந்தை கொள்ள மாட்டாங்க. அவங்க அல்லாஹ்வுடன் வேற யாரையும் வணங்க மாட்டாங்க. அல்லாஹ்வோட வேதத்துக்கு அப்புறம் வேற எந்த இதையும் மார்க்க ஆதாரமா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய செயலு, அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய சொல்லு எல்லாமும் வந்து அல்லாஹ் எப்படி குரான்ல சொல்லியிருக்காங்களோ, அத பொறுத்து தான் வந்து அவங்களோட முழு வாழ்க்கையும் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களோட செயல்லாம் வந்து மற்றவங்கள்ட்ட பாராட்டு பெறுறதுக்காகவோ, இல்ல மத்தவங்கள வந்து நம்ம திருப்திப்படுத்துறதுக்காகவோ இருக்காது. முழுமையா அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படின்னு உள்ளது பார்க்கிறோம். ஏன்னா குரான்ல நம்ம சில இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கிறோம். ஒரு பணக்காரங்கள்ட்ட வந்து ஒரு மாதிரியோ, ஒரு ஏழைங்கள்ட்ட ஒரு மாதிரியோ, இல்ல அந்த மாரி வந்து ஒரு இடத்துக்கு தகுந்தா மாரிலாம் வந்து நம்பிக்கையோ, அவங்களோட நிலைப்பாட்டுல வந்து மாறாது. எங்க இருந்தாலும் அவங்க நிலைப்பாடு வந்து அல்லாஹ்க்கு சார்ந்து, அல்லாஹ்வுக்கு பயந்தா தான் இருக்கும். அவங்க தனிமையில இருந்தாலும் சரி, பப்ளிக்கா இருந்தாலும் சரி, அவங்க பணக்காரங்களா இருந்தாலும் சரி, இல்ல வசதியில கம்மியா இருந்தாங்களும் சரி, அவங்க ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, இல்ல ஆரோக்கியத்துல குறைபாடு இருந்தாலும் சரி, அவங்களோட நிலைப்பாடு அல்லாவை சார்ந்ததா இருக்கும். இதுதான் வந்து சரணடைறது. அல்லாஹ்க்கு வந்து எல்லா சூழ்நிலையிலயும் நம்ம அல்லாஹ்க்கு வந்து சரணடையறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வந்து நம்ம அவங்களோட செயல்பாட்டுல வந்து மறுமைக்குள்ள முன்னுரிமையா இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, "நீங்க எவரேனும் அணுவளவு நல்லது செஞ்சானோ அத நீங்க காண்பீங்க. எவரோ எவரேனும் அணுவளவு தீமை செஞ்சாலும் அத காண்பீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அணுன்னு சொல்லியிருக்காங்க அல்லாஹ். ஒரு ஒரு சின்ன ஒரு பார்ட். இதெல்லாம் சின்ன விஷயம் தானே. இது கோபம் சின்ன விஷயம் தானே. சந்தேகப்படுறது சின்ன விஷயம் தானே. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தானே. பிசினஸ்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது சாதாரணமான விஷயம் தானேன்னு சொல்லிட்டு, நம்ம அந்த சின்ன விஷயத்த கூட நம்ம வந்து தவற விட்டுறக்கூடாது. அது நம்ம தான் சொல்றோம் சின்ன விஷயம்னு. ஆனா குரான் வசனத்த நம்ம டீப்பா பார்க்கும்போது, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அல்லாஹ் ஒரு விஷயம் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுல, அது நம்ம சின்னது தானேன்னு சொல்லிட்டு சொல்றது வந்து அது ஒரு பெரிய தப்பு. கோபம் கொள்ளாதங்க, பெற்றோர்கள கண்ணியப்படுத்துங்க, அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து, அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம இந்த வேணா நம்ம அத சின்ன விஷயம்னு சைத்தான் எண்ணும்படி செஞ்சுட்டான். அது வந்து அந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கு தான் இந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நாமளே வந்து நம்ம கேட்டுக்கணும். நம்ம உண்மையிலேயே அல்லாஹ்க்கு தான் கீழ்ப்படிகின்றோமா? தினமும் வந்து அல்லாஹ்வ நினைக்கிறோமா? நம்ம வியாபாரத்திலயும் சரி, நம்ம எங்க இருந்தாலும் சரி, அல்லாஹ்க்கு நம்ம நேர்மையா இருக்கோமா? நம்ம நாவையும், நம்மளோட பார்வையையும் அல்லாஹ் சொன்ன மாரி நம்ம கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோமா? அதுக்கப்புறம் வந்து அல்லாவை வந்து உண்மையா நம்ம தேடுறோமா? நம்ம மரணத்துக்கு தயாரா இருக்கோமா? அப்படின்னு. 59:18 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான்.
நீங்க அல்லாஹ்வோட பக்தியோடு இருங்க. ஒவ்வொரு ஆன்மாவும் நாளை முற்படுத்தி அனுப்புவது என்ன என்பதை பரிசீலித்துக் கொள்ளட்டும். அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நம்மள செக் பண்ணிக்க சொல்றாங்க. நம்ம ஆன்மாக்கு நம்ம எத சேர்த்து வச்சிருக்கோம்? நம்ம அல்லாஹ் சொன்ன மாரி உள்ள விஷயங்கள அந்த உண்மையான முஸ்லிம் உண்மையான சரணடைந்தவர்களோட தன்மைய நம்ம அதெல்லாம் கடைப்பிடிச்சு, அத நம்ம சேர்த்து வச்சிருக்கோமா? இல்ல மத்த விஷயத்த நம்ம சேர்த்து வச்சிருக்கோமான்னு நம்ம வந்து பரிசீலிச்சு கொள்ளணும். ஏன்னா வந்து நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய பேக் வந்து நம்ம ஆன்மாக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கக்கூடிய பேக் தான். அந்த பேக் மட்டும் தான் வந்து அல்லாஹ்கிட்ட அலோடு. மத்த செல்வாக்கோ, மத்த நம்மள வாங்கியிருக்கிற நம்மளோட குவாலிஃபிகேஷனோ, டிகிரியோ, இல்ல மத்த பதவியோ எதுவுமே இல்ல. நன்னெறியான காரியங்கள் தான் அல்லாஹ்கிட்ட நம்ம ஆன்மாவோட சேர்த்து எடுத்துக்கொள்ள கூடிய விஷயமா இருக்கு. அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நேர்வழி காட்டி இம்மையிலயும், மறுமையிலயும் வெற்றி பெறத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் இரட்சகரே, இதனை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வீராக. நீரே செவியேற்பவர், எல்லாம் அறிந்தவர். எங்கள் இரட்சகரே, உமக்கு சரணடைந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. மேலும் எங்களுடைய சந்ததியிலிருந்து உமக்கு சரணடைந்தவர்களாக ஒரு சமூகத்தை இருக்க செய்வீராக. உங்களுடைய மார்க்க சடங்குகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. நீரே மீட்பவர், மிக்க அருளாளர். எங்கள் இரட்சகரே, இந்த உலகில் எங்களுக்கு நன்மையும், அத்துடன் மறு உலகில் நன்மையும் எங்களுக்கு வழங்குவீராக. மேலும் நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை தவிர்த்து விடுவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை அளிப்பீராக. எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவீராக. மேலும் நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவளிப்பீராக. எங்கள் இரட்சகரே, நாங்கள் செவியேற்கின்றோம். மேலும் நாங்கள் கீழ்ப்படுகின்றோம். எங்களை மன்னிப்பீராக. எங்கள் இரட்சகரே, இறுதி விதியானது உம்மிடமே உள்ளது. எங்கள் இரட்சகரே, எங்களுடைய காரியங்களை உம்முடைய வழிகாட்டுதலை கொண்டு ஆசீர்வதிப்பீராக. அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். மாஷா அல்லாஹ். லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.